ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி கும்ப ராசி. கும்ப ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. காற்று ராசி என்பதனால எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப இனிமையாக ஒரு சகோதரத்துவத்தோடு பழகக்கூடியவங்க. என்ன ஒன்று, இவங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை அப்படின்னா வெளியில் டக்குன்னு காமிக்கவே மாட்டாங்க. இந்த இவங்களுடைய ராசி சின்னத்தை பார்த்திங்கன்னா அந்த குடம் போன்ற அமைப்பு. அதே மாதிரி தான் இந்த குடத்தில் கிட்ட போய் பார்த்தா தான் என்ன பிரச்சனை என்ன உள்ளே இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அது மாதிரி தான் இந்த கும்பராசி என்பர்கள் நிறைய கஷ்டங்களை மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பாங்க. வெளியில் வந்து அதிகம் காட்டிக்கவே மாட்டாங்க. 10 நிமிஷம் நம்ம இவங்ககிட்ட பேசினா தான் அவங்களுடைய மனதில் இருக்கிற கஷ்டங்களையே நம்மளால் அறிய முடியும். ரொம்ப திறமைசாலிங்க. ஆனால் சரியான ஒரு உந்துதல் மட்டும் உங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்கள் பெரிய சாதனையாளராக ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. சரியான ஒரு தூண்டுதல் இவங்களுக்கு அமையணும். ஒரு துணையாவோ ஒரு நண்பராகவோ ஒரு உறவினராலோ ஏதாவது ஒரு உந்துதல் இருந்தது அப்படின்னா இந்த கும்பராசியோட வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும். சரி, இவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? வருகின்ற 30 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா? கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது? இந்த கும்பராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது உங்களுடைய நண்பர்கள் வகையிலையோ யாராவது கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா ஒரு தெளிவு கிடைக்கும். சரி, இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற மாதம் எப்படி இருக்குது, வருகின்ற மாதத்தில் எந்தெந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற மாதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே நிறைய பிரச்சனைகள் நிறைய இடர்பாடுகளை சந்திச்சிட்டு இருந்த நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். மற்றவங்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். உறவுகள் மத்தியிலையோ நண்பர்கள் மத்தியிலையோ ஆதரவு இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். எதிரிகளால் இருந்த பிரச்சனைகள் கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். எதிரியாகவே இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்வாங்க. நண்பர்களால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருக்கும். அது எல்லாம் மாறி நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் ஒன்றுமே நிறைவேறாமல் எல்லாமே அப்படியே ட்ராப் ஆகி நின்றுருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு நிம்மதியை தேடித்தரும். வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அந்த இடர்பாடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும். வேலையில் இருந்த அந்த டென்ஷன், அதே மாதிரி சின்ன சின்ன ட்ராபேக்லாம் இருந்தது இல்லையா, அந்த எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் இதுனா வரையிலும் கிடைக்காம இருந்திருக்கும். நம்ம கடினமாக உழைக்கிறோம், நிறைய எஃபெக்ட் போடுறோம், ஆனால் போதுமான வருமானம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் இந்த கும்பராசி அன்பர்கள் பைரவரை வழிபட்டுடுவாங்க. முடிந்தால் பைரவருக்கு ஒரு விளக்கு போட்டு அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க. நிறைய நன்மைகள் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கை இல்லாமல் செஞ்சீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் சாதகமாக அமையாது. நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நல்ல மாற்றம் வரும். ஞாயிற்றுக்கிழமையில் செய்யுங்க. சரி, இந்த கும்பராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இந்த ஆனி மாதத்தில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சப்தமஸ்தானத்தில் நட்சத்திர அதிபதி செவ்வாய் கேதுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதனால கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். நன்றாக பழகி வந்தவங்க கிட்ட சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருக்கும். அது உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்து அவங்கள விட்டு விலகி கூட இருந்திருப்பாங்க. அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதனால இதுவரையில் இருந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் இது எல்லாம்
எல்லாமே குறையும். உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிக்கிறதுனால மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடினீங்கன்னா கூட சின்ன சின்ன தடைகள், சின்ன சின்ன இடர்பாடுகள் இதன வரையில் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள், நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு தரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. ஏன்னா உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும். மாதம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க. உங்களுடைய முகத்தில் இருந்த அந்த கவலை இடம் தெரியாமல் போகும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே நிறைய கவலை, நிறைய பிரச்சனை, நிறைய இன்னல்களை சந்திச்சிட்டு இருந்த நம்மளுடைய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சியை நம்ம அவங்களுடைய முகத்தில் பார்க்கலாம். வாழ்க்கையில் கூட நல்ல ஒரு வெற்றியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பணியாளர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. வியாபாரத்தில் கூட ஓரளவுக்கு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமையில் செஞ்சு பாருங்கள். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசிக்குள்ளே சனி சஞ்சரிக்கிறதுனால நெருக்கடிகள் குறையும். 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குருவால் பல விதத்துலேயும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு. இதனால் வரையிலும் இருந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள், அந்த போராட்ட நிலை இதையெல்லாம் மாறக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறையும். நீண்ட நாட்களாக இருந்த ஒரு கனவு நனவாகக்கூடிய நாட்களாக வருகின்ற ஆணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. சரியான நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். குழந்தை பேர் இல்லாதவங்கள இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குலதெய்வ அருளால் இது கண்டிப்பாக நடக்கும். முயற்சி பண்ணுங்கள். லாபஸ்தானத்தில் குரு பார்க்க இருக்கிறதுனால பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது. ஜூன் மாதம் 22 முதல் ஜூலை மாதம் 3ஆம் தேதி வரை புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சி, உங்களுடைய புத்திசாலித்தனத்தை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் வெற்றி பெறக்கூடிய யோகம் நிறைய இருக்குது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க சிவபெருமானை வழிபட்டுடுவாங்க. நல்ல மாற்றம் வரும். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஞானகாரகன் குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இதனால் வரையில் இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையும். உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து இதையெல்லாம் உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. பணியில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். குடும்பத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருக்கும். நிம்மதி இல்லாத நிலை இருந்திருக்கும். அந்த நிலை இனி மாறும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. கொடுக்கல் வாங்கலில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருக்கும். ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருப்பீங்க, அது டக்குன்னு போய் கேட்டிங்கன்னா கூட வந்திருக்காமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரத்தில் இருந்த அந்த மந்த நிலை மாறி நல்ல ஒரு வருமானத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. புதிய இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. நீண்ட நாளாக வீடு மாட்டலாம், இடம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம்.
இந்த கும்பராசியில் பிறந்திருக்கோம் ஆனால் எனக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு தெரியாத இருக்கிறவங்க கால பைரவரை வழிபட்டுடுவாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வரும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுடுவாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் வீடியோ ஷேர். தேங்க்யூ.